விருந்தினர்களுக்கு மரியாதை செய்தல், எல்லோருக்கும் எல்லாம் என்ற சமத்துவத்தை உயர்த்தி பிடிக்கும் திராவிட மாடல் அரசின் சமூக நீதி காவலர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மாண்புமிகு குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் அவர்கள் மரியாதை செய்வார்கள். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு பொன்னாடை வழங்கி சிறப்பிக்கப்பட்டது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி சிறப்பு செய்யப்படுகிறது. மேடையில் இருக்கும் மாண்புமிகு குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் அவர்களுக்கும் மதிப்பிற்குரிய தமிழ்நாடு அரசின் தலைமை செயலாளர் அவர்களுக்கும் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும் தொழிலாளர் நலத்துறை செயலாளர் அவர்களுக்கும் மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும் இப்போது மரியாதை செய்யப்படுகிறது. தமிழ்நாட்டின் உரிமையை காக்க உச்சநீதிமன்றத்தில் வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை பெற்று மாநில சுயாட்சி உரிமையில் அனைத்து மாநிலங்களுக்கும் அரணாக திகழ்பவர், பெண்களுக்கு விடியல் பயணம் தந்த விடியல் ஆட்சியின் முன்னவர், இல்லத்தரசிகளின் சுயமரியாதையை காக்க மாதம் 1000 ரூபாய் வழங்கும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை தந்த தாயுமானவர், 30% உயர்கல்வி சேர்க்கையை அதிகரிக்கச் செய்த நான் முதல்வன் புதுமை பெண் தமிழ் புதல்வன் திட்டங்கள் தந்த புரட்சியாளர், தமிழ்நாட்டை இந்தியாவில் முதல் மாநிலமாக்கிய நம்பர் 1 முதலமைச்சர் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை விழா பேருரையாற்ற வருமாறு பணிவன்புடன் அழைக்கின்றோம். அன்புள்ள கலைஞர் கைவினை திட்டத்தினுடைய தொடக்க விழா நிகழ்ச்சியினுடைய தலைவர் மாண்புமிகு அமைச்சர் தாமு அன்பரசன் அவர்களே, நாடாளுமன்ற உறுப்பினர் முன்னாள் ஒன்றிய அமைச்சர் திரு டி.ஆர். பாலு அவர்களே, நாடாளுமன்ற உறுப்பினர் திரு செல்வம் அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர்கள், தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் திரு செல்வ பெருந்தகை அவர்களே, திரு ஏ. கருணாநிதி அவர்களே, திரு எஸ்.ஆர். ராஜா அவர்களே, திரு எஸ்.எஸ். பாலாஜி அவர்களே, திரு வரலட்சுமி மதுசூதன் அவர்களே, திரு பாபு அவர்களே, தொடக்கத்திலே வரவேற்று மகிழ்ந்திருக்கக்கூடிய தலைமைச் செயலாளர் திரு முருகானந்தம் ஐஏஎஸ் அவர்களே, கூடுதல் தலைமைச் செயலாளர் முனைவர் அதுல் ஆனந்த் ஐஏஎஸ் அவர்களே, செயலாளர் வீரராகவர் அவர்களே, ஆணையர் திரு நிர்மல்ராஜ் ஐஏஎஸ் அவர்களே, காஞ்சிபுரம் மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவர் திருமதி கலைச்செல்வி மோகன் ஐஏஎஸ் அவர்களே, உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகளே, அரசு உயர் அலுவலர்களே, கலைஞர் கைவினை திட்டத்தின் கீழ் பயன்பெற இருக்கக்கூடிய பயனாளி பெருமக்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை சார்ந்திருக்கக்கூடிய நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கைவினை கலைஞர்களுடைய சமூக பொருளாதார மேம்பாட்டுக்காக இன்று நாம் தொடங்கி வைக்க இருக்கக்கூடிய இந்த கலைஞர் கைவினை திட்டம் என்பது சமூக நீதியை, சமநீதியை,
மனித நீதியை, மனித உரிமை நீதியை நிலைநாட்டக்கூடிய திட்டம். இந்த திட்டத்தோட சிறப்புகளை சொல்றதுக்கு முன்ன ஏன் இந்த திட்டத்தை உருவாக்கணும் என்ற அரசியல் பின்னணியை நான் சொல்ல விரும்புகிறேன். ஒன்றியத்தை ஆளக்கூடிய பாஜக அரசு கடந்த 2023ஆம் ஆண்டு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அதோடைய பேர் என்ன தெரியுமா? விஸ்வகர்ம திட்டம். 18 வகையான கைவினை கலைஞர்களுக்கு திறன் பயிற்சி தந்து 3 லட்சம் ரூபாய் வரை கடன் வழங்கக்கூடிய திட்டம்னு சொன்னாங்க. நம்மை பொறுத்த வரைக்கும் எந்த திட்டமாக இருந்தாலும் அது சமூக நீதியை, சமத்துவத்தை நிலைநாட்டக்கூடிய நோக்கத்தோடு இருக்கணும். ஆனால் அந்த விஸ்வகர்ம திட்டம் அப்படியான திட்டம் இல்லை. அதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும். அந்த திட்டத்தின் கீழ் ஒருத்தர் பயன் பெறணும்னா அந்த விண்ணப்பதாரருடைய அவருடைய குடும்பம் காலங்காலமாக செஞ்சுட்டு வரக்கூடிய தொழிலைத்தான் செய்யணும்னு நிபந்தனை விதிக்கப்பட்டிருந்துச்சு. இது சாதிய பாகுபாடுகளை, குலத்தொழில் முறையை வெளிப்படையாகவே ஊக்குவிக்குதுன்னு சொல்லி நாம கடுமையாக எதிர்த்தோம். அது மட்டும் இல்லை, விண்ணப்பிக்க வர்றவங்களுக்கான குறைந்தபட்ச வயது 18ன்னு நிர்ணயிக்கப்பட்டு இருந்ததை பார்த்து எனக்கு அதிர்ச்சியும் வேதனையும் உண்டாச்சு. 18 வயசு என்பது ஒரு மாணவர் உயர்கல்விக்காக கல்லூரிக்கு போகிற வயசா, இல்லை குடும்ப தொழிலை செய்யணும்னு தள்ளிவிடுற வயசா? படிப்பை விட்டு வெளியே போற மாணவர்களையும் மீண்டும் கல்வி சாலைக்குள்ள அழைச்சிட்டு வர்றது தான் ஒரு அரசோட கடமையை தவிர அவங்கள படிப்பை விட்டு வெளியேற்றுறதும் அதுவும் குடும்ப தொழிலை செய்ய சொல்றதும் கிடையாது. நம்ம திராவிட மாடல் ஆட்சியில் புதுமை பெண், தமிழ் புதல்வன் போன்ற திட்டங்கள் மூலமா ஸ்கூல் முடிச்ச எல்லோரும் உயர்கல்விக்கு போறத உறுதி செய்யணும்னு நாம பாடுபட்டு இருக்கிறோம். ஆனா ஒன்றிய பாஜக அரசு குலத்தொழிலை ஊக்குவிக்க பாடுபடுது. நாம நான் முதலும் திட்டத்தில் எதிர்கால உலகத்தை எதிர்கொள்ள தேவையான திறன் பயிற்சிகளை கொடுத்து நம்ம குழந்தைகள் பெரிய பெரிய நிறுவனங்கள்ல உயர் பொறுப்புகள்ல வேலை செய்யணும்னு நாம நினைக்கிறோம். ஆனா பாஜக என்ன நினைக்குது? குடும்ப தொழில பயிற்சி கொடுத்து அவங்கள வெளி உலகத்தை பார்க்க கூடாதுன்னு நினைக்குது. அதுவும் சாதிய வேறுபாடுகள் நிறைஞ்ச இந்திய சமூகத்தில் இது என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும்? இதை மனசாட்சி உள்ள ஒருத்தர் எப்படி பொறுத்துக்க முடியும்? அதுவும் 1950களில் குலக்கல்வி திட்டத்தை எதிர்த்து களம் கண்ட தமிழ்நாடு இது அனுமதிக்குமா? அந்த உணர்வோடு தான் தமிழ்நாடு அரசு இந்த திட்டத்தை செயல்படுத்த 3 முக்கிய மாற்றங்களை மேற்கொள்ள வலியுறுத்தி மாண்புமிகு பிரதமர் அவர்களுக்கு நான் கடிதம் எழுதினேன். அதில் நான் குறிப்பிட்டது, முதல் மாற்றம், விண்ணப்பதாரரின் குடும்பம் பாரம்பரிய தொழில ஈடுபட்டிருக்கணும் என்கிற கட்டாய நிபந்தனையை நீக்கி தகுதியான தொழிலையும் யார் வேண்டுமானாலும் செய்யலாம்னு மாற்றணும். அடுத்து 2வது மாற்றம், விண்ணப்பிக்க குறைந்தபட்ச வயது வரம்பை 18லிருந்து 35ஆக உயர்த்தணும். அடுத்து 3வது மாற்றம், கிராமப்புறங்களில் பயனாளிகளை சரிபார்க்கும் பொறுப்பை கிராம பஞ்சாயத்து தலைவரிடமிருந்து கிராம நிர்வாக அலுவலர்களுக்கு மாற்றணும்.
ஆனால் மிக மிக முக்கியமான இந்த 3 மாறுதல்களை ஒன்றிய அரசு ஏற்றுக்க மறுத்துட்டாங்க. எந்த திருத்தமும் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் பிரதமரின் விஸ்வகர்மா திட்டத்தை தற்போதைய வடிவத்தில் தமிழ்நாடு அரசு செயல்படுத்தாதுன்னு ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய MSME துறையினுடைய அமைச்சருக்கு எழுத்துப்பூர்வமாக இதை நாங்கள் தெரிவிச்சிட்டோம். அதே நேரத்தில் கைவினை கலைஞர்களுடைய வாழ்வாதாரத்தை முன்னேற்றுறது அதில் நாங்கள் உறுதியாக இருக்கோம். அதுக்காக சாதி அடிப்படையில் பாகுபாடு காட்டாத ஒரு திட்டத்தை உருவாக்க நாங்கள் முடிவு பண்ணோம். அதன்படி உருவானது தான் இந்த கலைஞர் கைவினை திட்டம் என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஒன்றிய அரசினுடைய விஸ்வகர்மா திட்டத்தில் 18 தொழில்கள் தான் அதில் இருக்கு. ஆனால் நம்ம கலைஞர் கைவினை திட்டத்தில் 25 வகையான தொழில்கள் சேர்க்கப்பட்டிருக்கு. ஒன்றிய அரசு திட்டத்தில் விண்ணப்பதாரர் அவருடைய குடும்பத் தொழிலை மட்டும்தான் பார்க்க முடியும். ஆனால் நம்ம திட்டத்தில் விரும்பி எந்த தொழிலையும் யார் வேண்டுமானாலும் செய்யலாம். கலைஞர் கைவினை திட்டத்தில் விண்ணப்பிச்சு குறைந்த வயசு 35 இருக்கணும்னு நிர்ணயிச்சிருக்கிறோம். அதனால கல்லூரிக்கு போகிற வயசுல குடும்ப தொழிலை பார்த்தா போதும்னு எந்த மாணவரும் நினைக்காம இருக்கிறத உறுதி செஞ்சிருக்கிறோம். இந்த திட்டத்தில் 50,000 முதல் 3 லட்சம் வரை மானியத்தோடு கடன் வழங்கப்படுது. விஸ்வகர்மா திட்டத்தில் மானியம் கிடையாது. இதுவரை 24,907 விண்ணப்பங்கள் வந்திருக்கு. இதுவரை 24,907 விண்ணப்பங்கள் இது வரைக்கும் வந்திருக்கு. வங்கிகளுக்கு பரிந்துரைக்கப்பட்டு 8,951 பயனாளிகளுக்கு 170 கோடி ரூபாய் கடன் ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கு. கலைஞர் கைவினை திட்டமானது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து வகை கைவினை கலைஞர்களுக்கும் அதிகாரம் அளிக்கக்கூடிய வகையில் உருவாக்கப்பட்டிருக்கு. யாரையும் விளக்காம, சமூக பாகுபாடு பார்க்காம உருவாக்கப்பட்டிருக்கு. ஆர்வமான கைவினைஞர்கள் விரும்பின தொழிலை செய்யலாம் என்கிற அடிப்படையில் தான் இந்த திட்டத்தை உருவாக்கி இருக்கோம். ஒரு காலத்தில் அப்பா பார்த்த தொழிலைத்தான் பிள்ளையும் பார்க்கணும்னு குலத்தொழில் முறை இருந்துச்சு. அந்த அடிப்படையில் தொடக்கத்திலே நான் சொன்ன மாதிரி அப்பா தொழிலை மகனுக்கு கற்றுத்தர குலக்கல்வி முறையை ராஜாஜி ஆட்சி காலத்தில் உருவாக்கினாங்க. அப்போ இதுக்கு எதிராக தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் போராடினாங்க. பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் தான் அந்த முறையை திரும்ப பெற்றார். இத்தனை ஆண்டுகளாகியும் சிலரோட மனசுல இருந்து அந்த பழமைவாதம் இன்னும் போகல என்பதன் அடையாளம் தான் விஸ்வகர்மா திட்டம். அதை எதிர்த்து நம்ம திராவிட மாடல் அரசு சமூக நீதி திட்டமா கலைஞர் கைவினை திட்டத்தை, இதுதான் காலத்துடைய வெற்றி, இதுதான் திராவிட இயக்கத்துடைய வெற்றி. போராடும் இடத்திலிருந்து நம்ம மாற்று திட்டத்தை உருவாக்குற வளர்ச்சியை அடைஞ்சிருக்கிறோம். இது ஒரு கட்சியின் ஆட்சி அல்ல, ஒரு கொள்கையின் ஆட்சி. நான் தொடர்ந்து சொல்லிட்டு வரேன். அந்த அடிப்படையில் தான் இது போன்ற திட்டங்களை தீட்டுறோம். தமிழ்நாடு இன்றைக்கு மாபெரும் வளர்ச்சியை பெற்றிருக்குன்னு சொன்னா பெரு நிறுவனங்களால் மட்டுமே இந்த வளர்ச்சி வந்துடல. சிறு குறு நடத்துகிற நிறுவனங்களால் தான் இந்த வளர்ச்சியை நாம் சாத்தியமாக்கி இருக்கிறோம். இந்த துறைக்கு பொறுப்பேற்றிருக்கக்கூடிய நம்முடைய அருமை சகோதரர் மாண்புமிகு தாம அன்பரசன் அவர்கள் இந்த துறையை சிறப்பாக வளர்த்தெடுத்து கொண்டு வருகிறார். கடந்த 10 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு MSME நிறுவனங்களை அவர் வளர்த்தெடுத்திருக்கிறார். அவை பெருந்தொழிலுக்கு துணையாக இருந்து நாட்டின் இன்க்ளூசிவ் மற்றும் ஆல்ரவுண்ட் சமூக வளர்ச்சிக்கு குறிப்பிடத்தக்க பங்களிக்குது. உள்ளூர் வளங்களை பயன்படுத்தி அந்த பகுதி மக்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்குறதுல மக்கள் வேலை தேடி தொலைதூரங்களுக்கு இடம்பெயராது
பெருமளவு தடுக்கப்படுது. MSME தொழில் நிறுவனங்கள் எண்ணிக்கையில் தமிழ்நாடு இந்தியாவிலே 3வது இடத்தை வகித்துக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் சுமார் 33 லட்சம் MSME தொழில் நிறுவனங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்தியாவுடைய மொத்த எண்ணிக்கையில் இது எவ்வளவு தெரியுமா? 9.4 விழுக்காடு. அனைத்து மாவட்டங்களையும் தொழில் வளர்ச்சிகளை, தொழில் முயற்சிகளை பரவலாக நாம் தொடங்கி வரோம். அந்த வகையில் தான் கலைஞர் கைவினை திட்டமும் முன்னோடி திட்டமாக தொடங்கப்பட்டிருக்கு. கைவினை கலைஞருடைய வாழ்வாதாரத்தை பாதுகாத்து அவங்க வளர்ச்சிக்காக தமிழ்நாடு கைவினை பொருள்கள் மேம்பாட்டு நிறுவனம் பூம்புகார் நிறுவனத்தை முதலமைச்சராக தலைவர் கலைஞர் அவர்கள் 1973ஆம் ஆண்டு தொடங்கி வச்சார். 2025 அவர் பேரில் கலைஞர் கைவினை திட்டத்தை உங்களின் ஒருவனாக இருக்கக்கூடிய நான் இன்றைக்கு தொடங்கி வைக்கிறேன். நேற்று திருவள்ளூர் மாவட்டத்துக்கு போயிருந்தேன். பொன்னேரியில் நடந்த அரசு விழாவிலே பங்கேற்று 60,000 பேருக்கு மேல பட்டா வழங்கினேன். சில நாட்களுக்கு முன்பு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் அறிமுகம் செய்யப்பட்ட சட்டத்தின் மூலமா சுமார் 15,000 மாற்றுத்திறனாளிகள் உள்ளாட்சி அமைப்புகளில் தேர்தலே இல்லாமல் உறுப்பினர்கள் ஆக போறாங்க. இது போன்ற திட்டங்கள் மூலமாகத்தான் ஒரு முதலமைச்சராக நான் மன நிறைவை அடைந்து கொண்டிருக்கிறேன். கலைஞர் கைவினை திட்டத்தில் சேர்ந்து நிதியுதவி பெற்று தொழில் தொடங்கும் பயனாளிகள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். ஏதோ தொழில் தொடங்கினோம், வாழ்க்கையை நடத்தணும்னு இல்லாமல் நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு வழங்குகிற அளவுக்கு நீங்க உயரணும்னு மன நிறைவோடு உங்களை நான் வாழ்த்துகிறேன். துறை நிகழ்ச்சிக்கு வந்துட்டு கோரிக்கைகளை நிறைவேற்றாம போனா நீங்க விட மாட்டீங்க. அது அன்பரசன் சும்மாவே விட மாட்டார், தொலைச்சி எடுத்துருவாரு. அந்த வகையில் தொழில்களை ஊக்குவிக்கவும் தொழில் முனைவோர்களுக்கு உதவுற வகையில் இந்த விழாவின் மூலமாக 5 அறிவிப்புகளை வெளியிட விரும்புகிறேன். முதல் அறிவிப்பு, அறிவுசார் சொத்துரிமையான புவிசார் குறியீடு பெறுவதற்காக வழங்கப்பட்டு வரக்கூடிய மானியம் 25,000 ரூபாயிலிருந்து 1 லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். இரண்டாவது அறிவிப்பு, அம்பத்தூர் தொழிற்பேட்டையில் செயல்படும் வாகன மற்றும் பொறியியல் உதிரி பாகங்கள் தயாரிக்கக்கூடிய தொழில் நிறுவனங்களுக்கு தேவையான அளவியல் மற்றும் உலோகவியல் ஆய்வகங்கள் 5 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்படும். மூன்றாவது அறிவிப்பு, தொழில் நிறுவனங்கள் மிகுதியாக இருக்கக்கூடிய காஞ்சிபுரத்து பழதண்டலத்தில் சாலை கட்டமைப்பு மற்றும் மழைநீர் வடிகால் அமைக்க 5 கோடி ரூபாய் செலவில் உட்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்படும். நாலாவது அறிவிப்பு, காக்கலூர் உற்பத்தியாளர்கள் தொழிற்பேட்டையில் தொழில்நுட்பத்திறன் மேம்பாட்டுக்கான பயிற்சி மையம் மற்ற இயந்திர தளவாடங்கள் கூடிய பொது வசதி மையம் 3 கோடியே 90 லட்சம் ரூபாய் செலவில் ஏற்படுத்தப்படும். ஐந்தாவது அறிவிப்பு, குறு மற்றும் சிறுதொழில் நிறுவனங்கள் உள்நாட்டில் வர்த்தக கண்காட்சிகள் மற்றும் நிகழ்வுகளில் பங்கேற்க வழங்கப்படக்கூடிய காட்சிக்கூட கட்டணத்துக்கான நிதி உதவி 1 லட்சம் ரூபாயிலிருந்து 2 லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். அரசு சார்பில் நாங்கள் வழங்குறது இந்த சிறு உதவி மட்டும்தான். அது மூலமாக உரம் பெற்று உயர்ந்து வளர்ந்து நீங்களும் வாழ்ந்து மற்றவங்களையும் வாழ வைக்க வேண்டிய கடமை உங்கள் கையில் இருக்கு. தெய்வத்தான் ஆகாதது எனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் என்கிறார் வள்ளுவர். முயற்சி திருவினை ஆக்கும் என்பதை அனைவரும் உணர்ந்து உழைப்பை செலுத்துங்க. உங்கள் தொழிலில் புதிய டெக்னாலஜியை பயன்படுத்துங்க, தொழிலை விரிவு செய்யுங்க, உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பகுதியையும் வளப்படுத்துங்கன்னு கேட்டு வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
5 சிறப்பான அறிவிப்புகளை வெளியிட்டு விழா பேருரையாற்றிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். சிறப்புமிக்க இன்றைய நாளில் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை சார்பாக பிரத்யேகமாக கலைஞர் கைவினை திட்டத்தின் மூலம் 8,954 பயனாளிகளுக்கு 46.96 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்ட உதவிகள் வழங்கப்பட இருக்கின்றன. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை திட்ட உதவிகளை வழங்கி சிறப்பிக்குமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். முதலாவதாக கரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த கண்மணி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். இவருக்கு பனை ஓலை வேலைப்பாடுகள் தொழில் செய்வதற்காக 3 லட்சம் ரூபாய் காசோலை வழங்கப்படுகிறது. திருச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த மகாமணி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். இவருக்கு கூடை முடைதல் தொழில் செய்வதற்காக 3 லட்சம் ரூபாய் காசோலை வழங்கப்படுகிறது. கிருஷ்ணகிரியைச் சேர்ந்த தீபா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். இவருக்கு பாசிமணி வேலைப்பாடுகள் தொழில் செய்வதற்காக 3 லட்சம் ரூபாய் காசோலை வழங்கப்படுகிறது. கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த பொற்கொடி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். இவருக்கு படகு கட்டுமானம் தொழில் செய்வதற்காக 3 லட்சம் ரூபாய் காசோலை வழங்கப்படுகிறது. சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த நித்யா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். இவருக்கு மர வேலைப்பாடுகள் தொழில் செய்வதற்காக 3 லட்சம் ரூபாய் காசோலை வழங்கப்படுகிறது. சென்னை மாவட்டத்தைச் சேர்ந்த செந்தில்குமார் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். இவருக்கு பொம்மைகள் தயாரித்தல் தொழில் செய்வதற்காக 3 லட்சம் ரூபாய் காசோலை வழங்கப்படுகிறது. தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த ராஜேஸ்வரி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். இவருக்கு மீன் வலை தயாரித்தல் தொழில் செய்வதற்காக 3 லட்சம் ரூபாய் காசோலை வழங்கப்படுகிறது. மதுரை மாவட்டத்தைச் சேர்ந்த மாரி அவர்களை அழைக்கின்றோம். இவருக்கு மலர் வேலைப்பாடுகள் தொழில் செய்வதற்காக 1 லட்சம் ரூபாய் காசோலை வழங்கப்படுகிறது. கோயம்புத்தூர் மாவட்டத்தைச் சேர்ந்த ராமன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். இவருக்கு கண்ணாடி வேலைப்பாடுகள் தொழில் செய்வதற்காக 3 லட்சம் ரூபாய் காசோலை வழங்கப்படுகிறது. செங்கல்பட்டு மாவட்டத்தைச் சேர்ந்த சிவானந்தம் அவர்களை அழைக்கின்றோம். இவருக்கு முடி அலங்காரம் மற்றும் ஒப்பனை தொழில் செய்வதற்காக 3 லட்சம் ரூபாய் காசோலை வழங்கப்படுகிறது. கோயம்புத்தூர் மாவட்டத்தைச் சேர்ந்த சந்தோஷ்குமார் அவர்களை அழைக்கின்றோம். இவருக்கு நகை செய்தல் தொழிலுக்காக 3 லட்சம் ரூபாய் காசோலை வழங்கப்படுகிறது. காஞ்சிபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த சதீஷ் சீனிவாச பிரபு அவர்களை அழைக்கின்றோம். இவருக்கு கண்ணாடி வேலைப்பாடுகள் தொழில் செய்வதற்காக 3 லட்சம் ரூபாய் காசோலை வழங்கப்படுகிறது. திண்டுக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த முருகேசன் அவர்களை அழைக்கின்றோம். இவருக்கு பூட்டு தயாரித்தல் தொழில் செய்வதற்காக 3 லட்சம் ரூபாய் காசோலை வழங்கப்படுகிறது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த வெங்கடேசன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். இவருக்கு கட்டட வேலைகள் செய்வதற்காக 3 லட்சம் ரூபாய் காசோலை வழங்கப்படுகிறது. கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த குமார் அவர்களை அழைக்கின்றோம். உலோக வேலைப்பாடுகள் தொழில் செய்வதற்காக 3 லட்சம் ரூபாய் காசோலை வழங்கப்படுகிறது. தஞ்சாவூர் மாவட்டத்தைச் சேர்ந்த தமிழ்மணி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். பாரம்பரிய இசை கருவிகள் தயாரித்தல் தொழில் செய்வதற்காக 3 லட்சம் ரூபாய் காசோலை வழங்கப்படுகிறது. ராணிப்பேட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த கார்த்திகேயன் அவர்களை அழைக்கின்றோம். இவருக்கு ஓவியம் வரைதல் வண்ணம் பூசுதல் தொழிலுக்காக 1 லட்சம் ரூபாய் காசோலை வழங்கப்படுகிறது. நீலகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த சகுந்தலா அவர்களை அழைக்கின்றோம். இவருக்கு மண் பாண்டங்கள் சுடுமண் வேலைகள் தொழில் செய்வதற்காக 3 லட்சம் ரூபாய் காசோலை வழங்கப்படுகிறது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த சக்திவேல் அவர்களை அழைக்கின்றோம். இவருக்கு சிற்பம் செதுக்குதல் கல் வேலைப்பாடு தொழில் செய்வதற்காக 3 லட்சம் ரூபாய் காசோலை வழங்கப்படுகிறது. கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த முத்து அழகன் அவர்களை அழைக்கின்றோம். இவருக்கு சுதை வேலைப்பாடுகள் தொழில் செய்வதற்காக 50,000 ரூபாய் காசோலை வழங்கப்படுகிறது. ஈரோடு மாவட்டத்தைச் சேர்ந்த ஷர்மிளா அவர்களை அழைக்கின்றோம். இவருக்கு தையல் வேலை செய்வதற்காக 3 லட்சம் ரூபாய் காசோலை வழங்கப்படுகிறது. ஈரோடு மாவட்டத்தைச் சேர்ந்த பெரியசாமி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். இவருக்கு பாரம்பரிய முறையில் ஜவுளி அச்சிடுதல் தொழிலுக்காக 3 லட்சம் ரூபாய் காசோலை வழங்கப்படுகிறது. நீலகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த மனோஜ் அவர்களை அழைக்கின்றோம். பழங்குடியின கைவினை பொருட்கள் தொழில் செய்வதற்காக 3 லட்சம் ரூபாய்க்கான காசோலை வழங்கப்படுகிறது. திருச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த ரமேஷ் அவர்களை அழைக்கின்றோம். இவருக்கு துணி வெளுத்தல் தேய்த்தல் தொழில் செய்வதற்காக 3 லட்சம் ரூபாய் காசோலை வழங்கப்படுகிறது. காஞ்சிபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த லக்ஷ்மி அவர்களை அழைக்கின்றோம். இவருக்கு துணி நெய்தல் கலை வேலைப்பாடுகள் தொழில் செய்வதற்காக 3 லட்சம் ரூபாய் காசோலை வழங்கப்படுகிறது. அடுத்ததாக பாராட்டு சான்றிதழ் கலைஞர் கைவினை திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்திய வங்கிகள். முதலாவதாக தாய்கோ வங்கி தலைமை செயல் அலுவலர் திரு ரவிச்சந்திரன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். கலைஞர் கைவினை திட்டத்தினை சிறப்பாக செயல்படுத்தியமைக்காக பாராட்டு சான்றிதழ் வழங்கப்படுகிறது. அடுத்து இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி பொது மேலாளர் திரு எம் மோகன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். தொடர்ந்து இந்தியன் வங்கி செயல் இயக்குனர் திரு பிரஜேஷ்குமார் சிங் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம்.
அடுத்ததாக ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா பொது மேலாளர் திரு MVR முரளிகிருஷ்ணன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். கலைஞர் கைவினை திட்டத்தினை சிறப்பாக செயல்படுத்தியமைக்காக பாராட்டு சான்றிதழ் வழங்கப்படுகிறது. கனரா வங்கி துணை பொது மேலாளர் திரு ராகவேந்திர ராவ் கனலா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். தொடர்ந்து மாநில அளவிலான சிறந்த குறுந்தொழில் நிறுவனத்திற்கான விருதை பெற திரு கார்த்திகேயன் ஆறுமுகம் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். இவருடைய நிறுவனம் டிஜிட் பிசினஸ் சர்வீசஸ் பிரைவேட் லிமிடெட் திருச்சியில் இயங்குகிறது. அடுத்ததாக மாநில அளவிலான சிறந்த மகளிர் நடுத்தர தொழில் நிறுவனத்திற்கான விருதை பெற அனுராதா மொட்டேரி அவர்களை அழைக்கின்றோம். இவருடைய நிறுவனம் கிரியா மெடிக்கல் டெக்னாலஜிஸ் பிரைவேட் லிமிடெட் காஞ்சிபுரம். அடுத்து மாநில அளவிலான சிறந்த மகளிர் சிறு தொழில் நிறுவனத்திற்கான விருதை பெற திண்டுக்கல் BRS டைரி நிறுவனத்தைச் சேர்ந்த பிருந்தா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். திட்ட உதவிகளை வழங்கி சிறப்பித்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம்.